வீட்லயே ஹெல்த்தியா ரொம்ப டேஸ்டா ஹோட்டல் ஸ்டைல்ல வெஜிடபிள் நூடுல்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜனாஸ் ரெசிபியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நூடுல்ஸை உங்க வீட்ல பிள்ளைங்க கேட்டா உடனே செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான முறையில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க இதை செய்ய ஆரம்பிக்கலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ நான் சேர்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் செஞ்ச நூடுல்ஸ். இது எல்லா கடைகள்லேயும் கிடைக்குது. நம்ம ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக கோதுமையில் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட மைதா நூடுல்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த நூடுல்ஸ் ஒரு 70% வெந்ததுக்கப்புறம் இதை அப்படியே ட்ரைன் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. இப்போ மறுபடியும் அதே கடாயை ஹீட் பண்ணிவிட்டு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 5 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்ல கலர் செவந்து வர்ற வரைக்கும் இதை வதக்கணும். இப்போது அடுத்ததாக இதில் நம்ம வெஜிடபிள்ஸ் நிறைய சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 3 கலரில் உள்ள குடமிளகாய், கேரட், முட்டைக்கோஸ் எல்லாமே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட என்னென்ன காய்கறிகள் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கப்பு அளவுக்கு கேரட், அதே மாதிரி மஞ்சள் கலரில் உள்ள குடமிளகாய், பச்சை கலரில் உள்ள குடமிளகாய் ஒரு குடமிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி சிகப்பு கலரில் உள்ள குடமிளகாய் 1 சேர்த்துருக்கேன். அடுத்ததாக முட்டைக்கோஸ் ஒரு அரை கப்பு அளவுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீல வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா காய்கறிகளையும் சேர்த்து நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த காய்கறிகள் நல்ல ஓரளவுக்கு சுருண்டு வரணும், அதுக்காக ரொம்ப வெந்துடக்கூடாது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கணும். இப்போது இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். சோயா சாஸ் எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும், அதை வாங்கிட்டு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பச்சை மிளகாய் சாஸும் சேர்த்துக்கலாம். க்ரீன் சில்லி சாஸ் சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துக்கலாம். இப்போது அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகு பொடியும் நான் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை மிளகு பொடி இல்லை அப்படின்னா கருப்பு மிளகு பொடி கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த சாஸ் எல்லாமே உங்களுடைய ஃப்ளேவருக்கும் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கணும். இப்போது இந்த நூடுல்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த சாஸ் வகைராலே கொஞ்சம் உப்பு இருக்கும், அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்க இந்த கோதுமை நூடுல்ஸை இதில் சேர்த்துக்க போகிறோம். நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்து நல்லா வடித்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த நூடுல்ஸை சேர்த்துக்கலாம். இப்போது நூடுல்ஸை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா அடி கொடுத்து கிளறணும். இந்த சேர்த்துருக்க காய்கறிகள் எல்லாமே நூடுல்ஸில் பட்டு இந்த மாதிரி வர வரைக்கும் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வெந்ததுனால ரொம்ப நேரம் கிளற தேவையில்லை, காய்கறிகளோட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணால் போதும் நம்மளுக்கு. இப்போது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்ட்ரீட் ஸ்டைல் வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.